அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா உலக நாடுகளுடைய உளவு அமைப்புல மிகச்சிறந்த உளவு அமைப்புகள்ல ஒண்ணு அப்படிங்கிறத இன்றைக்கு உலகமே ஒப்புக்கொண்டிருக்குது. கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்த பல தீவிரவாதிகளை அந்தந்த நாடுகளில் வச்சு யாரோ முகம் தெரியாத ஆட்கள் போட்டு தள்ளினாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. நண்பர்களே, பாகிஸ்தான், கனடா உள்ளிட்ட பல நாடுகளில் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிட்டே வந்தது. அமெரிக்கா கூட ஒரு கட்டத்தில் இந்தியாவை கண்டு இந்த விஷயத்தில் பயப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் காரணம் இந்தியாவுடைய உளவு அமைப்பான ரா அமைப்பு தான் அப்படின்னு கனடாவுடைய பிரதமர் அந்த நாட்டு பாராளுமன்றத்திலேயே வெளிப்படையாகவே போட்டு உடைச்சாரு. அதே போல பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் சரி, பாகிஸ்தானுடைய பிரதமரும் கூட பாகிஸ்தான்ல நடத்தப்படுகிற இந்த மாதிரியான முகம் தெரியாத ஆட்களால் செய்யப்படுகிற இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகளுடைய கொலைகள் இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் செய்யுது அப்படின்னு பல முறை சொல்லிட்டாங்க. நண்பர்களே, கனடா இந்த விஷயத்துல பிரச்சனையை கிளப்பின பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாட்ட இந்த மாதிரியான சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் இருந்தது. ஆனா அமெரிக்காவுடைய புதிய அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு கடந்த சில வாரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்னது, வெளிநாடுகள்ல இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாதிகள் இருந்து செயல்படுறாங்க இல்லையா, அவங்கள போட்டு தள்ளுகிற விஷயம் அப்படிங்கிறது மீண்டும் ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த 3 வாரங்கள்ல மட்டுமே பாகிஸ்தான்ல மட்டுமே 3 பேர் இப்படி முகம் தெரியாத ஆட்களால சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளிவந்து இப்பொழுது பாகிஸ்தானையே உலுக்கி இருக்குது. நண்பர்களே, இதுல லேட்டஸ்டாக நேற்றைய தினம் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்கிறாரு. அதுதான் இப்பொழுது பெரும் பிரளயத்தையே ஏற்படுத்தி இருக்குது பாகிஸ்தான்ல அப்படிங்கிற பார்க்கிறோம். நேற்றைய தினம் அப்படி பாகிஸ்தான்ல கொலை செய்யப்பட்ட இந்தியாவுக்கு எதிரான ஒரு தீவிரவாதி யாரு, அவருடைய கொலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை ரா அமைப்பு தான் செய்ததா அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு விலாவாரியாக பார்க்க போறோம். நண்பர்களே, வாங்க. நண்பர்களே, 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த தொடர் தாக்குதல்கள் நம்ம அனைவருக்குமே நினைவிருக்கும். அதுல பாகிஸ்தான்ல இருந்து நீர் வழியாக போட்ல மீனவர்களை போல ஒரு வேடம் இட்டுக்கொண்டு பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி மும்பை வந்து இறங்கிய 5-6 தீவிரவாதிகள் மும்பையுடைய கேட்வே ஆஃப் இந்தியா, மும்பையுடைய தாஜ் ஹோட்டல் இதுல எல்லாம் பூந்து பலரையும் அவங்க சுட்டு கொன்னதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் லைவ் டெலிகாஸ்டாக ஓடிச்சு. அந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பாகிஸ்தான்ல உட்கார்ந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அங்க இருக்கிற ஆளுக இங்க தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்து வந்து தீவிரவாதிகள் இருக்கானுங்களே அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த தொடர் கொலைகளை நடத்தினது யாரு அப்படின்னா லஷ்கர்-இ தொய்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை துவங்கியது ஹஃபீஸ் சயீத் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி. அந்த தீவிரவாதியுடைய மைத்துனனான பிரதர்-இன்-லாவான மௌலானா ஹஷீஃப் அலி தான் நேற்றைய தினம் பாகிஸ்தான்ல வச்சு முகம் தெரியாத ஆட்களால சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான். நண்பர்களே, இந்த மௌலானா கஷீம் அலி இருக்கான்ல, அவன் யார் அப்படின்னா இந்த லஷ்கர்-இ தொய்பா அவனோட மாமே ஆரம்பிச்சான்ல ஹஃபீஸ் சயீத், அந்த லஷ்கர்-இ தொய்பா அமைப்பு ஆரம்பிச்சான்ல ஹஃபீஸ் சயீத், அந்த லஷ்கர்-இ தொய்பாவுடைய அரசியல் பிரிவு தலைவனாக இவன் செயல்பட்டு வந்தான் அப்படிங்கிறதா இதுல விஷயமே. லஷ்கர்-இ தொய்பா அப்படிங்கிறது இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள்ல தீவிரவாத அமைப்பு அப்படின்னு தடை செய்யப்பட்டிருக்கிற அமைப்பு. அந்த அமைப்புல இருக்கிற அனைவருமே சர்வதேச அரங்குல இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளால தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த லஷ்கர்-இ தொய்பா ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சமீபத்தில் வெளிவந்த அமெரிக்காவுடைய ரிப்போர்ட் கூட ஒன்று சொல்லுது. அப்படிப்பட்ட அந்த லஷ்கர்-இ தொய்பாவுடைய அரசியல் பிரிவுடைய தலைவனாக இருந்த மௌலானா கஷீத் அலி தான் நேற்றைய தினம் கொல்லப்பட்டிருக்கிறான். நண்பர்களே, நேற்று காலையில் அவன்
தன்னுடைய வீட்டில இருந்து வெளியில வர்ற சமயத்துல வீட்டு வாசல்ல சற்று தள்ளி காத்திருந்த 2 முகம் தெரியாத இருவர் அவன் வெளியில வர்ற சமயத்துக்கு நேராக வந்து அவனை சுட்டு கொன்னுட்டு பைக்ல தப்பிச்சு ஓடிடுறாங்க. இத்தனைக்கும் இந்த தீவிரவாதி இருக்கான் இல்லையா மௌலானா ஹஷீத் அலி, அவனுக்கு அந்த நாட்டுல போலீஸ் பாதுகாப்பெல்லாம் வழங்கப்பட்டிருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆளை நேற்றைய தினம் முகம் தெரியாத இருவர் போட்டு தள்ளி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த உடனேயே இதற்கு காரணம் இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவ அதிகாரிகள் வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. இது யார் சுட்டாங்கன்னே தெரியல, எதனால சுட்டாங்கன்னு தெரியல. இந்தியா தான் செய்தது, இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் செய்ததுங்கிறதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் தங்ககிட்ட இல்லாதனால பாகிஸ்தானுடைய அரசியல் வட்டாரம் இதுவரைக்கும் இந்த சம்பவத்தை பற்றி வாயே திறக்கவில்லை. பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமோ அல்லது அந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சகமோ யாருமே இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரைக்கும் வாயை திறக்கவில்லை அப்படிங்கிறத நாம் இங்க குறிப்பிட வேணும். ஆனால் அந்த நாட்டு இராணுவமோ இது முழுக்க முழுக்க இந்தியாவுடைய ரா அமைப்பு செய்ததுதான். இதற்கு முன்பே 2 பேரை சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. கடந்த 2 வாரங்கள்ல தொடர்ந்து 3 வாரங்கள்ல இது 3ஆவதான சுட்டுக் கொல்லப்பட்டவராக இந்த மௌலானா ஹஷீத் அலி இருக்கிறாரு. அப்படின்னும் இந்த 3 பேரையுமே ரா அமைப்போடைய ஆட்கள் தான் சுட்டு கொண்டாங்க அப்படின்னு பாகிஸ்தானிய ராணுவம் சொல்லுது. ஆனால் அரசியல் தலைவர்களோ அந்த நாட்டு பிரதமரோ அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சரோ ஹோம் மினிஸ்டரோ யாருமே இதை பற்றி வாயை திறக்கல. அந்த அதிகாரிகளோ இதை பற்றி பேச நாங்க விரும்பவில்லை, எங்களுக்கு உத்தரவு வரும் வரை நாங்க இதை பற்றி பேச வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டாங்க. இதற்கிடையே இந்த லக்ஷர் இ தொய்பா அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த அமைப்புடைய பேச்சாளர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, எங்களுடைய அரசியல் அமைப்பு தலைவரான மௌலானா ஹஷீத் அலியை யார் கொன்னாங்க அப்படிங்கிறத உடனடியாக பாகிஸ்தான் அரசாங்கம் கண்டுபிடிக்க வேணும், கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிற தீவிரவாதிகள் வேற நாட்டில் இருந்தாலும் கூட அந்த நாட்டுக்கே போய் அங்க வச்சே அவனுங்களை தீர்த்து கட்டுறது அப்படிங்கிற ஒரு பாலிசியை இந்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்குதா அப்படிங்கிறது இன்னும் மர்மமாகவே இருக்குது. நிச்சயமாக இந்திய அரசாங்கம் இதற்கு விளக்கம் அளிக்க போவது இல்லை. அதே போல இந்தியாவுடைய ரா அமைப்பு தான் இதை செய்யுது அப்படின்னு இன்றைக்கு உலகம் முழுவதும் பேச்சு அடிபடுது. இதற்கு முன்பு இந்த மாதிரி யாரெல்லாம் செய்திருக்கிறாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய CIA செய்திருக்குது. முன்பு USSR இருந்தது இல்லையா, சோவியத் ரஷ்யா இருந்தபோது அப்பொழுது அந்த நாட்டு உளவு அமைப்பான KGB இது போன்ற நிறைய வேலைகளை செய்திருக்குது. அதற்கு பிறகு பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய மொசாத் செய்திருக்குது. அதே போல இங்கிலாந்துடைய MI8 அப்படிங்கிற அவங்க நாட்டு உளவு அமைப்பு இதை செய்திருக்குது. நண்பர்களே, இது போன்ற ஒரு 4-5 நாடுகளை தவிர வேற எந்த நாட்டுக்குமே இப்படி ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு தைரியமே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. அதற்கான திறனும் அவர்களிடம் இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்பொழுது ரா அமைப்பும் இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்குது. கடந்த சில வருடங்களாகவே ரா அமைப்பு தன்னுடைய திறனை மிக தெளிவாக உலக நாடுகளுக்கு நிரூபிச்சு வருது. இதுவும் ஒரு வகையில் இந்தியாவுடைய பவர் ஸ்ட்ரக்சரை உயர்த்துகிறது அப்படின்னு தான் சர்வதேச வல்லுநர்கள் சொல்றாங்க. இஸ்ரேலுடைய மொசாதை கண்டு அமெரிக்காவுடைய CIA கண்டு எப்படி உலகமே நடுநடுங்கி கொண்டு இருக்குதோ அதே போல இப்பொழுது இந்தியாவுடைய ரா அமைப்பை கண்டும் உலக தீவிரவாதிகள் மட்டுமல்ல உலகமே நடுநடுங்கி கொண்டிருக்குது அப்படின்னு சர்வதேச வல்லுநர்கள் சொல்றாங்க. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.